கரூர் சம்பவத்தால் ஏற்பட்ட வலியை தன்னால் மறக்கவே முடியாது என தெரிவித்த முதல்வர் விஜய், மக்கள் கூட்டம் இருந்தது தெரிந்தும் போலீசாரே தங்களை அழைத்து வந்து கூட்டத்திற்குள் விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவில் சில வலிகள், காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? தொகுதி மறுவரையறையை ஒருபோதும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என முதல்வர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம இருக்கும் போது இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிக்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேறலாம் இல்ல, கூட்டு களவாணிங்க. பல்வேறு ஊழல்களை செய்த கரூர் கம்பெனிக்காரர் ஓடி ஒளிந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மறைமுகமாக முதலமைச்சர் விஜய் விமர்சித்துள்ளார். கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், கரூர் மக்களுக்காக களத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார் என்றும், இரவு பகல் பாராமல் முன்னின்று உதவியது யார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தி கிடைத்த உடனேயே கரூருக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உடனடி உயர் சிகிச்சை கிடைக்க அனைத்து தேவையான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களின் உயிரை காத்து துயரை துடைத்தவர்கள் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அன்றைய கூட்டத்தில் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த அந்த அசாதாரண சூழ்நிலையிலும் தண்ணீர் பாட்டிலை வீசிவிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லிவிட்டு மக்களை காப்பாற்றாமல் தனது பேச்சை தொடர்ந்து பேசியது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் கூறும் தகவல்களை பார்க்கலாம்.
எனக்கு கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பி ஆஃபீஸில் இளநிலை பணியாளராக கொடுத்துருக்காரு. இப்போ எப்படி இந்த வேலை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எனக்கு ரொம்ப என்னோட வாழ்வாதாரத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் டு விஜய் அண்ணா. இப்போ அவர் விஜய் என்ன சொன்னார்? அந்த இடம் வந்து பேசுறதுக்கே எமோஷனல் கனெக்டாக இருந்துச்சு. பேச முடியல யாருனாலையும். 1 வயசு போய் இறந்துட்டான். இப்போ வந்து அவங்க வந்து வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் மூலிமா அலுவலக உதவியாளர்னு சொல்லி போட்டு எனக்கு ஆர்வ டெக்னீஷியனாக இருந்தாங்க முதல்ல. இப்போ பையன் இருந்ததுலேருந்து வேலைக்கு போகிறதில்ல. தனியாக கடை வச்சுருந்தேன். இப்போ மாவட்ட உதவியாளராக வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து ஸ்கூல் கிளர்க்காக போட்டிருக்காங்க சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ சிஎம் வந்து என்ன சொன்னார், என்ன பேசினார்? ஆழ்ந்த இரங்கல் சொன்னாருங்க சார். ஆழ்ந்த இரங்கல் தாங்க சார் சொன்னார். அழுதாருங்களா சிஎம்? கண்டிப்பாங்க சார், அழுதாங்க. என்ன சொல்லி அழுதாரு? உங்களுக்கு எப்போவும் நாங்கள் துணையாக இருக்கோம்னு சொல்லி அழுதாங்க சார். மோகன் கரூர் சம்பவத்தில் இருந்துட்டாங்க சார். மோகன் தான் நீ பார்த்துட்டு இருந்தான். அன்னைக்கு எப்படி சொன்னாரோ, ஆட்சிக்கு வராதுக்கு முன்னே எப்படி சொன்னாரோ, இன்றைக்கி அதே வார்த்தையை தான் சொல்கிறார். நான் தாம்மா மோகன், நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு வேணுமோ எல்லாம் நான் பண்ணித்தரேன். உங்களுக்கு வீடு எல்லாமே நான் தாம்மா மோகன்னு எல்லாமே சொல்லியிருக்காரு. மறுபடியும் உங்களுக்கு பணமாக போடுறேன், நீங்கள் என் படத்துலேருந்து நான் செய்கிறேம்மா, எல்லாமே நான் செய்கிறேன். எனக்கு அரசியல் பணத்துலலாம் வேண்டாம், நான் தாயும் நீங்களை பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்போனாலும் நான் மோகன் எப்படியோ அப்படித்தான் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். எங்கள் வீட்டுக்கு கணவர் தான் இறந்துட்டார். எனக்கு ஏதாவது அரசாங்க வேலை கிடைக்கணும். அது ஏன்னா என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னோட குழந்தைங்க, எங்கள் அத்தை, மாமனார், நாங்கள் 5 பேர் இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அரசாங்க வேலை கேட்டு மனு கொடுத்துருந்தேன். எனக்கு கொடுத்துருக்காரு. இதை வச்சு எங்களோட வாழ்வாதாரம் ஏற்றுக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு என்ன அடிப்படை தேவைகள் வேணுமோ அனைத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.